சென்னை மெரினாவில் கடல் சீற்றம் நிலவி வரும் நிலையில் அங்கு மக்கள் குவிந்து வருகிறார்கள். சென்னை மெரினாவில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாணவர்கள், சிறுவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் அங்கு வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலோர காவல்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் அங்கு குறைவான எண்ணிக்கையில் இருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போதைய கள நிலவரம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய சூழல்ல பலத்த காற்றுடன் ஒரு ஆள் உயரத்திற்கு இந்த கடல் அலையானது அடித்து வருகிறது. பார்ப்பதற்காகவும் அங்கே அருகில் புகைப்படம் எடுக்கவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக இந்த அருகே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் இங்க கடற்கரையை சூழ்ந்திருக்கிறார்கள். இங்க கடலுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க ஏற்கனவே குறிப்பிட்ட ஆராய்ச்சி சேமிப்பு மிதவி ஒன்றும் இங்கே அருகாமையில இங்க கரை ஒதுங்கி இருக்கிறது. அதனாலேயே புகைப்படம் எடுப்பதற்கும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த கடற்கரையொட்டி மற்றும் கடலின் உள்ளே இறங்கக்கூடிய பொதுமக்களை இங்க எச்சரிப்பதற்காக காவல்துறையினர் இங்க பாதுகாப்பு பணியிலே கிடையாது. ஒரே ஒரு கப்பற்படையை சார்ந்தவர் மட்டும் இருக்கிறார்கள். கடலோர பாதுகாப்பு படையை சார்ந்து ஒரே ஒரு போலீசார் மட்டும் இங்கே இருப்பதனால அவர் எவ்வளவோ எச்சரித்தும் கூட விசிலடித்து பொதுவாக இங்கே எச்சரிப்பார்கள். அவர் எத்தனை முறை விசிலடித்து அருகே சென்று எச்சரித்தாலும் அவரை கண்டுகொள்ளாமல் பொதுமக்கள் இங்கே செல்ஃபி எடுப்பதிலேயே ஆர்வம் காட்டி வருகிறார்கள். பொதுவாக இந்த பகுதியில் தான் குளிப்பதற்காக வந்து பல மாணவர்கள் இங்கே உயிரிழந்த சம்பவமும் இங்கே கடந்த காலங்களில் அரங்கேறி இருக்கிறது. அதே பகுதியில அந்த மிதவையும் இங்கே கரை ஒதுங்கி இருக்கிறது. அந்த இடம் ஆபத்தான இடம். இங்க ஏற்கனவே அலை அடித்து சென்று உயிரிழப்புகளும் நடந்திருக்கிறது. எனவே யாரும் இங்கே கரையை விட்டு கடலுக்குள்ள இறங்காதீர்கள் என்று அங்க கடலோர காவல்படையை சேர்ந்த போலீசார் இங்கே எச்சரித்த போதிலும் கூட பொதுமக்கள் இங்கே ஆள் உயரத்துக்கு எழும்பக்கூடிய இந்த அலையை செல்ஃபி எடுப்பதும் இங்க கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய உதவியை செல்ஃபி எடுப்பதிலுமே ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்னும் கூட இங்கே பாதுகாப்பு பணிக்காக போலீசார் இங்கே ஈடுபடுத்தப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.